ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் உங்களுக்கு சாவல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலிஸோட கிளாஸ் பிளேட்ஸ் நம்ம பார்க்குறோம். வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஒயிட், வார்ம் ஒயிட், பிங்க், ப்ளூ, க்ரீன், கிரே அப்படின்னு சொல்லி எல்லா கலர்ஸுமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு என்ன வார்ட்ரோப் யூஸ் பண்ணுறோம், நம்ம கபோர்டு என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறோமோ அந்த கலர் சென்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரே ஒரு செட்டு மட்டும் வாங்கி என்ன செய்யலாம், உங்களோட பெட்ரூம் மட்டும், பெட்ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேட் 5 பிளேட் அதிகபட்சமாக வரும். அல்லது ஹால், உங்கள் வீட்டு ஹால் இருக்குல்ல, அந்த ஹால் அதிகபட்சமாக ஒரு 4-5 பிளேட் தான் வரும். அதுகளுக்கு மட்டுமா என்ன செய்யுங்க, வாங்கி உங்களோட ஹால், பெட்ரூம் இந்த மாதிரி இல்லை ரூம் எல்லாம் செய்யுங்க ஒரு லக்ஸூரியஸ் லுக்காக மாற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நார்மலாக ஃபீல் ஆகாது. நார்மலாக கிளாஸ்ன்றது கையில் லேசாக அறுக்கணும் நினைக்கலாம். இது எல்லாமே எனக்கு எட்ஜஸ்டில் என்ன ஃபுல்லாக குரூப் பண்ணியிருப்பாங்க, அதனால் கையில் அறுக்காது. அது மாதிரி கலர் ஃபேட் ஆகாது. நார்மலாக வாங்குற சில பிளேஸ் கூட என்ன செய்யும், கலர் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது கலர் இல்லாமல் இன்னர்லாம் தான் இருக்கும். அதில் என்ன செய்யும், அவுட்டில் எதுவும் அடிப்படவும் செய்யாது, மற்றபடி என்ன செய்யாது, கலரும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு. இது நம்ம எல்எஸ்க்கு அவைலபிள் இருக்குது. நம்ம எஸ்எம்எஸ் வெப்சைட்டில் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். சிந்தனையாக ஒரு செய்தி, சமீபத்தில் டிஸ்கவரியில் ஒரு வீடியோ ஒன்று, ஒரு பறவை வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாக வைரலாகி வந்தது. நம்மளே ரொம்ப பாதிச்சிருச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு குழந்தை வளர்ப்பை ரொம்ப எடுத்து சொல்லக்கூடிய அந்த வீடியோ இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை ஒன்று என்ன செய்யுது, தன் சின்ன குஞ்சுகளோட இறை தேடி பறக்குது. பறக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து ஒன்று என்ன செய்யுது, வேகமாக பறந்து வருது. அந்த பறந்து வர்றதை பார்த்து அந்த பறவை என்ன செய்யுது, 2 வாட்டி ஒரு சவுண்டு கொடுக்குது, கூக்குன்னு சவுண்டு கொடுக்குது. கொடுத்தோன்னா அந்த சின்ன குஞ்சுகள் இருக்கு, பறவை குஞ்சுகள் இருக்குல்ல, ஒரு 4-5 குஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. எல்லாமே என்ன செய்யுது, இருந்த இடத்துல அப்படியே டக்குனு அந்த சத்தத்தை கேட்டவுடனே, அந்த தாய் பறவை கொடுத்த சத்தத்தை கேட்டோன்னா டக்குனு ஃப்ரீஸ் ஆயிடுது. அந்த இருக்க இடத்துல கையை காலை கொஞ்சம் கூட அசைக்காம அப்படியே இருந்துருது. அப்போ பறவை, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சாதாரணமாக அந்த வீடியோவை பார்த்து கடந்து போயிடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பருந்து பெரிய ஒரு கழுகு பறந்து வருது. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லா சின்ன பருந்து குஞ்சுகளுமே, பறவை குஞ்சுகளுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அசையாமல் இருக்கு. அப்போ அந்த பருந்துக்கு இந்த குஞ்சுகளோட அசைவு இல்லாதனால அது குஞ்சுகள் தெரியாமல் ஏதோ புல்லு நினைச்சு செய்யறது, நேரம் ஒரு மீனை கொத்தி எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ திருப்பி அந்த பறவை சத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பறவை எல்லாம் குஞ்சுகள் என்ன செய்யுது, திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வருது. இது சாதாரண கடந்து போக முடியாது. ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறாங்க, இல்லாத ஒரு தாயோட பேசி கேட்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஒரு பெரிய கெடுதல இருந்து தன் வாழ்க்கையோட ஒரு இறப்பு நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுறத ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காங்க. அந்த வீடியோ அடுத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை என்ன சொல்ல வரோம்னாக்கா, எப்போவுமே தாய் என்ன செய்வாங்க, தாயோட தகப்பனோட பேச கேட்கக்கூடிய குழந்தை எல்லாருமே என்ன செய்யுங்கனாக்கா, பெரிய அதோட பாதிப்புகள் கண்டிப்பாக மீட்கப்படும். அவங்க யாரெல்லாம் அந்த பெற்றோரோட பேச்சு கேட்குறாங்களோ, நல்ல பெற்றோரோட இருக்க பட்சத்தை அவங்க பேச்சு கேட்குறாங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்களோட வாழ்க்கையை முடிவுற நேரத்தில் கூட என்ன செய்யும், அவங்களோட வாழ்க்கை தொடக்கமாக அமையும். நாளை எப்பவும் என்ன செய்யுங்க, பெற்றோர் பேச்சை கேட்டு பழகுங்க. தேங்க்யூ.